வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இனிமையாக பேசுபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, உங்ககிட்ட வந்து வலிய வலிய பேசுறவங்க, முகத்துல பல்ல காட்டி நீங்க தான் என் உலகம்னு இனிமையா பேசுறவங்க எல்லாரையும் இனிமேல் ஒரு சந்தேக கண்ணோட பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் எதிரிகளாக இருந்தால் நேரடியாக வந்து உங்களிடம் தாக்குவார்கள். ஆனால் உங்களிடம் சிரித்து சிரித்து பேசுபவர்களும் வலிந்து வலிந்து பேசக்கூடிய நபர்களும் உங்களிடம் நேரடியாக வந்து பேசாமல் மறைமுகமான ஒரு தாக்கல்களையும் மறைமுகமான ஒரு வேதனைகளையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட வர்ற அத்தனை சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு உன்னதமான அன்பு என்பது இருக்கவே இருக்காது. அது அனைத்துமே போலி அன்பாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யார் வந்து பழகினாலும் நீங்களும் பழகுங்கள். ஆனால் அந்த ஒரு நபரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிற்காலத்தில் நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மாறாக ஒரு ஆபத்தான சுயநலமும் வஞ்சகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இன்னும் மறைந்து கொண்டே தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுக்காகத்தான் அவங்கெல்லாம் உங்களிடம் முகமூடி போட்டுக்கொண்டு நிச்சயமாக வந்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்துல உங்ககிட்ட இனிமையா பேசுற எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு வரமாட்டாங்கிற கசப்பான உண்மையை நீங்கள் முதலில் புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையா அடியெடுத்து வைப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்லது என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது இன்னும் நல்ல விதமான காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் குடும்பத்தில் செய்த தியாகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மதிக்காமலே போய்விட்டது. தனுசு ராசி என்பர்களே, குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பலருக்கும் தெரியாமல் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உழைத்த உழைப்பினால் மட்டுமே அனைத்தும் கிடைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாமலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு புரியாமலும் இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலேயே உங்களை அனைவரும் மதிக்காமல் போய்விட்டார்கள். ஆனால் உங்களுடைய ஆசைகளை நோக்கி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் அனைவரும் உங்களிடம் வந்து இவர் எப்பொழுது நம்மளிடம் பேசுவார், எப்பொழுது நம்மிடம் அன்பு காட்டுவார் என்று அனைவரும் ஏங்கி தவித்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் மாறாக மற்றவங்களுடைய தேவைகளுக்கு, முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலேயே அனைவரும் உங்களை மதிக்காமல் போன தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை விட்டு கொடுத்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்த ஒரு நேரங்களும் காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் சில நேரங்கள்ல நீங்க செய்த அந்த தியாகத்தை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு நேரங்களும் காலங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு செய்தும் ஏன் யாருக்கும் புரியவில்லை என்ற ஒரு வழி உங்களுடைய மனதில் நிச்சயமாக இத்தனை நாட்களும் உங்க கூடவே இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஆனாலும் உங்களுடைய நல்ல மனதை மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதபடி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை அவர்கள் பக்கம் திருப்பி விட்டார்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்து எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரியான ஒரு முடிவாக எடுப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். குருவின் அருள் தியாகம் நாணம் பொறுமையை குறிக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பப்படுது. நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு சரியான நேரத்தில் மதிப்பு கிடைக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள மதிப்பு என்பது கிடைக்காமல் தான் இருந்திருக்கும். உங்களுடைய தியாகங்களும் இத்தனை நாட்களும் வீணாகவில்லை என்று புரியாதவர்கள் கூட காலம் செல்ல செல்ல உங்களுடைய மதிப்பை உணரக்கூடிய சூழல்கள் வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு பதிலானது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது கைகூடி உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். இது நடக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இத்தனை நாளா உங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத சூழலும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், அல்லது பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்த கவலைன்னு ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் உங்களுடைய வீட்டின் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்ற குழப்பங்கள் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல், எதை செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தவித்த நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்த கவலைன்னு ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் உங்களுடைய வீட்டுல சந்தோஷத்தை கெடுத்துக்கொண்டு அது மன நிம்மதியையும் உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போக வைத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கார்மேகமானது கலைந்து உங்களுடைய குடும்பமே கொண்டாடும் அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான செய்தி, ஒரு சுப செய்தி உங்களுடைய இல்லம் தேடி இப்பொழுது வரப்போகுது. அது பிள்ளைகளுடைய சுபகாரிய விஷயமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமாக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இல்லையெனி ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். இழந்த நிம்மதியும் லட்சுமி கடாட்சியமும் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டப்போகும் பொன்னான ஒரு நாட்களாக இந்த ஒரு நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பம் என்பது உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் அமைதி இருந்தால் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் சக்தியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் என்று ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய குடும்பங்கள் சில காலங்களாகவே உங்களை புரிந்து கொள்ளாமல் போனது மிகப்பெரிய அளவுக்கு மனதிற்குள்ள ஒரு வழிகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. கடந்த காலத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் மன அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்திருக்கும். சில விஷயங்களுக்காக அனைவரும் மனதில் பாரத்தை சுமந்த நேரங்களும் போன காலங்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி, நல்ல தகவல்கள் அல்லது மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது புதிய விதமான நம்பிக்கைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல வர வைக்கும். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மீண்டும் சிரிப்பு நிறைந்த ஒரு சூழல்கள் உருவாக்கி அனைத்து விதமான இடங்களிலிருந்தும் வாய்ப்புகள் கிடைத்து அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறக்கூடிய ஒரு காலத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கவனித்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை உங்க வாழ்க்கை தேடி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.